வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா நம்ம சேல்ஸ் என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிருப்போம். ஐட்டம் செலக்ட் பண்ணி சேல் என்ட்ரிஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிருப்போம். ஸோ அந்த மாதிரி சேல் என்ட்ரிஸ் கிரியேட் பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு சேல்ஸ் ரெஜிஸ்டர்ல இருக்கும். ஸோ அந்த சேல்ஸ் ரெஜிஸ்டரை நம்ம காலம்னர் யூஸ் பண்ணி எப்படி ஒவ்வொரு என்ட்ரிஸ் உள்ள நம்ம ஐட்டம் செலக்ட் பண்ணிருப்போம். ஸோ அந்த ரிப்போர்ட்டை நம்ம எப்படி டேலில எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை நம்ம ஒன்ஸ் சேவ்டு வியூ கொடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி ஒவ்வொரு டைமுமே ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் புக், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேல்ஸ் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட சேல்ஸ் ரெஜிஸ்டர்ல நம்ம போட்ட என்ட்ரிஸ் எல்லாமே நமக்கு வியூ ஆகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க பீரியட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ரைட் சைட்ல காலம்னர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் F8. ஸோ இதுல உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் தான் மட்டும் எனபிள் ஆகணுமோ அந்த டீடைல்ஸ் மட்டும் நீங்க எஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஷோ பையர் நேம், வவுச்சர் டைப், வவுச்சர் நம்பர், ஸோ இந்த மாதிரி எனக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் மட்டும் நான் இதுல எனபிள் பண்ணிக்கிறேன். ஸோ எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு பார்ட்டி நேம், வவுச்சர் டைப், வவுச்சர் நம்பர், அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே வந்துடும். டேக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்க்ரீன்லேயே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு என்ட்ரி இருக்குன்னா இந்த என்ட்ரிக்கு உள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டிருப்போம். ஸோ அந்த ஐட்டமை நம்ம எப்படி இந்த ஸ்க்ரீன்ல கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க F12 கான்ஃபிகர் இருக்கும். ஸோ அதுல ஃபார்மேட் ரிப்போர்ட், ஃபார்மேட் ஆஃப் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுல டீடைல்டு அப்படிங்கிற ஆப்ஷன் எஸ் பண்ணிக்கோங்க. ஷோ டிஸ்கிரிப்ஷன் ஃபார் ஸ்டாக் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை எஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு என்ட்ரியிலுமே பாத்தீங்கன்னா உள்ள நம்ம ஸ்டாக் ஐட்டம் கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே ரிப்போர்ட்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமுமே இந்த கான்ஃபிகரேஷன்ல நம்ம எனபிள் பண்ணணுமா அப்படின்னா நமக்கு அது தேவையில்லை. இந்த ஒரு தாட்டி மட்டும் நம்ம எனபிள் பண்ணிட்டு ஸோ இந்த ரிப்போர்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேவ்டு வியூவா நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் பாத்தீங்கன்னா இங்க ரைட் சைட்ல சேவ் வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை எஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நேம் நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ Alt G கோ டூல போய்க்கோங்க. ஸோ கோ டூல போயிட்டீங்க அப்படின்னா நீங்க வவுச்சர் ரெஜிஸ்டர் மை வியூ அப்படிங்கிறது உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஸோ இதை நீங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு டைம் பாத்தீங்கன்னா அந்த நம்மளோட காலம்னர் யூஸ் பண்ணி ஸ்டாக் ஐட்டத்தோட நேம் நம்ம F12 கான்ஃபிகர் பண்ண அந்த ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க சேவ்டு வியூ கூட நம்ம டேலியில யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.